இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் பாதுகாப்பு அணியின் தலைவராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர், நீண்ட நாள் சகோதரர் சிவா அவர்களுக்கும், அன்பு அண்ணன், எந்த நேரத்தில் யார் உதவி கேட்டாலும் செய்யக்கூடிய அன்பு அண்ணன் பொருளாளராக முரளிதரன் அவர்களும், அன்பு சகோதரர் செயலாளராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பி.எல். தேனப்பன் அவர்களும், என்னுடைய உறவினர் அடுத்த செயலாளராக இருக்கக்கூடிய ஜே.எஸ்.கே. சதீஷ்குமார் அவர்களும், மேலும் துணைத் தலைவர்களாக இருக்கக்கூடிய என்னுடைய உறவினர் அன்பு சகோதரர் என் மாப்பிள்ளை ஆர்.கே. சுரேஷ் அவர்களுக்கும், துணைத் தலைவராக அன்பு அண்ணன் ஜி. தனஞ்சயன் அவர்களுக்கும், மேலும் இங்கே இருக்கும் அத்தனை கமிட்டி உறுப்பினர்கள் பெயரை சொல்லவில்லை என்று தவறாக நினைக்க வேண்டாம். உதட்டளவில் விட்டிருந்தாலும் உள்ளத்தளவில் விடவில்லை என்பதை சொல்லிக்கொண்டு, என்னை வாழ்த்துற சொன்னாங்க. நான் டெஃபினட்டாக என்னை மதித்து என் வீட்டில் முதல்ல பார்த்தவங்களே இந்த அணி தான். இவங்க தான் என்னை பார்த்தாங்க. அதனால் நானும் சரி என்று ஒப்புக்கிறேன். என்னுடைய ஆதரவு எப்பவுமே இதுக்கு உண்டு. ஆனால் இப்போவே நம்ம செலக்ட் பண்ணுவோன்றது நான் எதிர்பார்க்காதது. ஏன்னா சில மாறுதல்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த தேர்தல் இந்த நேரத்தில் நடக்க வேண்டும். நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். ஓட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம், தவறு கிடையாது. மூத்தவர் அண்ணன் ஏழு அழகப்பன் போன்றவர்கள்லாம் ஏனென்றால் அவரை நம்ம கமிட்டியில் கூப்பிட்டா அவர் வருவாரான்னு தெரியாது. இருந்தாலும் நான் ராதாரவி, நான் 4 படம் எடுத்தவன், இல்லை என்று சொல்லவில்லை. இந்த தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சிலில் கூட நான் இந்த கமிட்டி உறுப்பினராகவே பல தடவை இருந்திருக்கிறேன். என்னை வாழ வைத்த தெய்வமாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் இயக்குனர் ராமநாராயணன் அவர்கள் அணியில் கூட நான் நின்றவன் தான். கட்சி பாகுபாடு இல்லாமல் நான் நின்றவன். இப்பொழுதும் கட்சி பாகுபாடு இல்லை. இருந்தாலும் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு பெரிய தயாரிப்பாளன் கிடையாது. நான் நடிகன், இந்த டப்பிங் யூனியன் தலைவர், அந்த பெப்சியில் இருப்பேன். ஏன்னா நான் தயாரிப்பாளரோட சண்டை போடுற ஆள் எப்பயுமே. ஏன் சண்டை போடுவேன்னா, இந்த தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும் நான் பேசுகிறவன். இருந்தாலும் என்னை அப்போ டைரக்டர் ராமநாராயண் சார், சிவசக்தி பாண்டியன் இருக்கும்போது கூட இதே விஷால் அவர்களுக்கும் லிங்குசாமி அவர்களுக்கும் பிரச்சனை வரும்போது நான்லாம் உட்கார்ந்தவன் என்பதற்காக சொல்லிக்கொள்கிறேன். அதனால் இது உடனே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு போல இருக்குன்னு ரொம்ப பேர் நினைக்க வேணாம். உங்களுக்கு நீங்கள் நின்று இதுக்கு சர்வ் பண்ணுறதாக இருந்தால் நான் விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒன்றும் இல்லை. நான் உட்காந்துட்டேன், ஐயோ இனிமேல் அவரை எப்படா விட்றதுன்னு நீங்கள் யோசிக்கவே வேணாம். எந்த நேரத்திலும் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் நான் டெஃபினட்டாக பெரியவர்களுக்கு இடம் விட்டு, ஏன்னா அவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா இஸ் எ சீனியர் மோஸ்ட் மேன், அதுக்காக சொல்கிறேன். அழகப்பன என் குடும்பத்துக்கு வேண்டியப்பட்டவர்களுக்காக சொல்லலை. அதை போன்றவர்கள் யாராவது இருப்பதாக இருந்தால் யார் போவாங்கன்னு யோசிக்கவே வேணாம். ராதாரி வீட்டை கேட்டால் போதும், உடனே வெளியே வந்துடுவேன் நான். ஏன்னா நான் இவங்களை சங்கடப்படுத்தல. உங்கள் பக்கம்தான் நான் இப்போ நான் எங்கேயும் போக மாட்டேன். சொல்லிட்டேன், வந்துட்டேன், இங்கே நிற்கிறேன், அவ்வளோதான். அதனால் இது எதுக்குன்னா, நமக்குள்ளே இந்த கசப்புகள் இல்லாமல் எல்லாமே ஒரே அணியாக இருந்தால் சிறப்பானதாக இருந்திருக்கும். இதே மாதிரி தான் போன தடவை இளவெடுத்தாங்க. 3 அணின்னு ஒரு மகான் பூந்தார், அதோட க்ளோஸ். அதனால தான் தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில் நாசமாக போச்சு. புல் முளைக்கிற இடமாயிடுச்சு. இப்போ ஏற்கனவே நடிகர் சங்கத்தில் முளைச்சிருச்சு, இப்போ முளைச்சிக்கிட்டு இருக்கிறது ப்ரொடியூசர் கவுன்சிலில். அதனால் அது இல்லாமல் இருக்க வேண்டும். ஏன்னா நான் இதை தன்மையாகவே சொல்லுவேன் சில பேர்கிட்ட. நான் சொன்னால் அவர்கள் இது தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சிலு, ஒரு தமிழன் வர வேண்டும் தலைவர்னா T.Siva சரியான ஆள். அதற்கு ஒன்றும் தப்பவே கிடையாது. சிறந்த ஒரு வேறு ஆள் கிடைக்காது. சிவா எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபெல்லா ஆள் பார்த்தா அப்படி இருப்பேன் ஒளி. இதை அவன் நியாயத்துக்காக போராடுபவன். எனக்கு அவனுக்கும் பல இடத்துல சண்டை வந்திருக்கு. அதற்காக சொல்கிறேன், உண்மையிலேயே ஃபைட் பண்ணி வரக்கூடியவன். இது உருப்படாதான் நினச்சி ஓட்டு போடுங்க. யாருமே ஓட்டு போடுறது தேருமா தேராதா, இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா. லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் முரளி என்ன இருக்காருன்னா, அவருக்கு மேலே இந்த ஃபீல்டை தெரிஞ்சவங்க நான் யாரையும் பார்த்ததில்லை. ஏன்னா உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அவர் உதவி செய்யாத ஹீரோக்கள் கிடையாது, நடிகர்களே கிடையாது.
எல்லாருக்கும் அவருடைய அட்வான்ஸ் நிறைய பேர்கிட்ட இருக்குது. இது பணம் இருப்பதற்காக இல்லை, எல்லாரையுமே நட்பு முறையில் கொடுத்துருப்பார். இது வரைக்கும் அவர் வாங்கவும் மாட்டார். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய நல்ல குணம். அதனால் பொருளாளர் கரெக்டான ஆள். ஏன்னா ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து பணத்தை எடுக்க மாட்டார், சொந்த பணத்தை போடுவாரே ஒழிய ப்ரொடியூசர் கவுன்சிலில் அது இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற நிலைமையில் இவர் போல் ஆளுங்க வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதை சேர்க்குறதுக்கு உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஜேஎஸ்கே சதீஷ் எல்லாம் தே வில் ஸ்பெண்ட் தேர் ஓன் மணி. என் மாப்பிள்ளை சுரேஷ் இருக்கான்னா அவன் சொந்த பணத்தை செலவு பண்ணுவான். அதுக்காக சொல்கிறேன். அதுலேயும் கமிட்டியில் நிறைய பேர் பார்த்தோம். இப்போ சுப்பு போல் விஜயகுமார் போன்ற சீனியர் மோஸ்ட் ஃபெலோஸ் அண்டு சுப்பு வந்து பெரிய பாரம்பரியம். அவங்க அப்பா தான் பார்க்கணும். இப்போ என்னை பார்க்கும்போது எப்படி எங்கள் அப்பாவை பார்த்து மரியாதை தராங்களோ அது மாதிரி சுப்புக்கெல்லாம் பார்க்கும்போது அப்படி ஒரு மரியாதை உண்டு நிச்சயமாக. அதனால் உங்களுக்கு எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க, எல்லோரும் படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதனால் நியாயமான முறையில் சிறிய படம் எடுப்பவர்களும் இருக்கார்கள், பெரிய படம் எடுப்பவர்களும் இருக்கார்கள். எனக்கு என்னென்ன ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, நான் நடிகர் சங்கத்தில் கூட இப்போ இன்னும் தேர்தல் நடக்கலை, அது எப்போ நடக்கும்னு தெரியாது, அது தள்ளி போயிட்டுருக்கு, அது போயிட்டு தான் இருக்கும், அது வேறு. ஆனால் நான் என் ஒரு ஓட்டுக்காக தான் ஃபைட் பண்ணுறேன். என் ஓட்டு வந்துருச்சுன்னா நான் அமைதியாகிட போகிறேன். ஆனால் அந்த நடிகர் சங்கத்தில் நிற்க மாட்டேன். எப்போ பணம் கொடுத்து ஜெயிக்கணும்னு நிலைமை வந்துருச்சோ அந்த நடிகர் சங்கத்தில் நிற்கக்கூடாது. ஏன்னா என் நடிகனை வந்து லஞ்சம் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டாங்க நாடக நடிகர்களை. அதை போலத்தான் இங்கேயும் பிரச்சனை இருந்தது. ப்ரொடியூசர் கவுன்சில்லையும் அந்த 3 ட்ரையாங்கிள் சப்ஜெக்டாக நிற்கும் போதே நான் சொன்னது. ஏன்னா எனக்கு வந்து எது தெரியுமோ தெரியாதோ தேர்தலை பற்றி தெரியும். தேர்தல்ன்றது ஜென்ரலாக இருக்கிறது தானே. அதனால் நான் எவ்வளோ பாடுபட்டேன்றது உங்களுக்கு தெரியும். நான் போய் எஸ்எஸ்சியை பார்க்கும்போது கூட போயிருக்கேன், எல்லாருக்கிட்டையும் போயிருக்கேன், பேசியிருக்கேன். பட் தேர் வாஸ் நோ கரெக்ட் ரெஸ்பான்ஸ் இல்லை. அதனால் போயிடுச்சு. இந்த தடவை அது மாதிரி 3வது அணி இல்லாமல் 2 அணியாக இருந்தால் சிறப்பாக இருக்கும், தவறு கிடையாது. வி ஆர் நாட் பிளேமிங். அங்கே முரளியோ யாரையுமே நான் ப்ளேம் பண்ணல, ப்ளேம் பண்ணதுக்காக வரவில்லை. என்னென்ன தெரிஞ்சவனா தெரியாதவனா அவ்வளோதான். நான் எப்போ அதுக்கு தான் ஒரு கதை சொல்லுவேன். கிராமத்தில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும், கிராமத்தில் ஒரு பெரிய பாட்டு கச்சேரி வச்சாங்க. பாட்டு கச்சேரி வைக்கும்போது அவனை கூட்டு வரதுக்கு அந்த குதிரை வண்டிக்காரனை அனுப்பிச்சாங்க. அந்த பாவதரை கூட்டு வடான்னு பக்கத்து ஊரில். அப்போ பாவதர் கேட்டான், எவ்வளோடா இருக்கும் உங்கள் கூட்டத்தில், ஜனங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஒரு 5000 பேர் இருப்பாங்க. வரத்துக்குள்ளே பார்த்தா கடுமையான மழை பெஞ்சு எல்லோரும் செதறிட்டாங்க, யாருமே இல்லை. என்னடா 5000 பேர் இருப்பாங்கன்னு சொன்னால் யாருமே இல்லை. சரி மழையினால் சரி பரவாயில்ல, நான் திரும்பி போகிறேன், என்னை வீட்டில் விட்டுறா, என் ஊரில் போய் விட்டுடுன்னு சொன்னான். குதிரை வண்டிக்காரன்கிட்ட என்னடா சொல்கிறான்னு கேட்டாங்க. குதிரை வண்டிக்காரன் சொன்னான், ஐயா நான் குதிரை மேய்க்கிறவன், எனக்கு அவ்வளோவா தெரியாது, அறிவு கிடையாது. ஆனால் என்கிட்ட 20 குதிரை இருக்குது, 20 கட்டு புல் எடுத்துகிட்டு போவேன். 19 குதிரை வெளியே போயிடுச்சுன்னா அந்த ஒரு குதிரைக்கு சோறு போடாமல் இருக்க மாட்டேன். ஒரு கட்டு புல் போடுவேன், அதுக்கு போடாமல் இருக்க மாட்டேன். ஆஹா இவன் நம்மளை தான் சொல்கிறான் போல இருக்கு. அப்போ இவனுக்காக ஒரு வாட்டி கச்சேரியை வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சு, நீ உட்கார்றா கேள்றா, மொத்த கச்சேரியும் படித்தான். ஒரு 3 ஹவர் பாடிட்டான் அந்த ஆள். பாடி முடிச்சோடனே இப்போ எப்படிதான் இருக்குது, கரெக்டாக இருந்தது ஆடான்னு. ஐயா நான் குதிரை வண்டிக்காரன், எனக்கு அவ்வளோ அறிவு இருக்காது, 20 கட்டு புல் எடுத்துகிட்டு வருவேன். ஏன்னா 20 குதிரைக்கு எந்த குதிரையுமே இல்லை, ஒரே ஒரு குதிரை இருக்குன்னா அந்த ஒரே குதிரைக்கு 20 கட்டியும் போட மாட்டேன், ஒவ்வொரு கட்டாக தான் போடுவேன். அதனால் எத்தனை கட்டு யார் யாருக்கு போடணும்னு தெரிந்த கூட்டம் இது, அதை தெரிஞ்சுங்க முதல்ல. அது தெரிஞ்சவர் சிவாலாம் இப்போ அண்ணன் இருக்கார், இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா, முரளினெல்லாம் இருக்காங்கன்னா டெஃபினட்டாக அதெல்லாம் எவ்வளோ செய்யணும் ஏது செய்யணுன்றது தெரிஞ்சவங்க. அதனால் அவர்களுக்கு நீங்கள் வந்து ஆதரவு தந்தால், நான் இதை வந்து நடிகர் சங்க தேர்தல்லையும் சொன்னேன், எனக்கு ஓட்டு போட்டால் உங்களுக்கு லாபம், எனக்கு ஓட்டு போடலன்னா எனக்கு லாபம். அதே தான் இப்போ சொல்கிறேன். இவங்களுக்கு ஓட்டு போட்டால் உங்களுக்கு லாபம், இல்லை வேணான்னு சொன்னால் அவங்களுக்கு தான் லாபம். அவங்க பாட்டுக்கு அமைதியாக படம் எடுத்துக்கிட்டு இருக்க போகிறாங்க, முடிச்சுக்கிட்டு இருக்க போகிறாங்க. ஏன்னா சில பேரில் வேணான்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. யாருமே ஏமாற்றுவதற்காக இங்கே வரவில்லை, எல்லாருமே உண்மையாக உழைப்பதற்காக வந்திருக்கிறார்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு, நான்லாம் வந்தது காரணம் என்னென்னா, நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்படி ஒரு நல்ல டீமை பார்க்குறோம். தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில் பரவாயில்ல,
நடிகர் சங்கத்தை விட முன்னாடி வந்துருச்சேடான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். சந்தோஷமாக இருக்கிறது. அது நல்லபடியாக சொன்ன டைமில் நடந்தால் நல்லது. நிச்சயமாக இது ஒரு வெற்றி அணியாக அமையும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த 3வது அணி அது இதுன்னு யாரையும் தொந்தரவுப்படுத்தாமல் இருக்கணும். ஏன்னா இது வந்து மீண்டும் மீண்டும் நாசமாக போகக்கூடாது. இந்த இடம் தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில்லாம் அண்ணன் கேஆர் அவர்கள் ஆரம்பிக்கும் போதெல்லாம் நான் பின்னாடி நின்னுவேன். வயதில் சிறியவனாக இருக்கலாம், ஆனால் அப்போ வயதில் சிறியவன். இப்போ அப்படி இல்லை. அப்போ சொல்கிறேன், அப்போல்லாம் நான் கூடவே நின்னுவேன். அதனால் சொல்லிக் கொள்கிறேன், இந்த தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில் நன்றாக இருக்க வேண்டும். அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள், மன்னன்லாம் வந்திருக்காரு, ஃப்ரம் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்லாம் வந்திருக்காங்க, அழகப்பண்ணன் வந்திருக்காரு. நான் அழகப்பண்ணுக்காக தான் நான் இப்போ பேசுகிறேன். டெஃபினட்டாக இஃப் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி அழகப்பண்ணன் போன்றவர்கள்லாம் உள்ளே வர வேண்டும். எல்லாரையுமே கூப்பிட்டு கேட்டிருப்பீங்களா? ஏன்னா எனக்கு தெரியாது, ஒருவேளை கேட்டிருப்பீங்க, ஏன்னா எனக்கு தெரியாது. என் வீட்டுக்கு நீங்கள் வந்தீங்க, உங்களுக்கு மரியாதை கொடுத்து நான் வருகிறேன். ஆனால் என்னை அவ்வளோ தூரம் மேடையில் நிற்க வச்சதுக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றியை சொல்லி உங்களுக்கு டெஃபினட்டாக என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய ஒத்துழைப்பு இருந்து கொண்டே இருக்கும் என்பதை மட்டும் சொல்லி, வெற்றிக்கு முன்னால் இன்னொரு நல்ல அறிமுக கூட்டம் இருக்கிறது. அப்போ எல்லாருமே இது வந்து அவசரமாக ஏற்படுத்தப்பட்ட கூட்டம். அதனால் நிதானமாக சிந்தித்து நம்முடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாரையுமே நீங்கள் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்துவீங்க. நிச்சயமாக மீதி நான் கச்சேரியை வச்சுக்கிறேன்னு சொல்லி, ஏன்னா என்னை நம்பி வந்து மேலே ஏற்றிட்டாங்க. ராதாரவி ஏதோ பேசுவார்னு தனஞ்சயன் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் பேசக்கூடாது. பேசுவேன், நான் வேறு பொறுத்துக்கிட்டு இருக்கேன். யார் யார் அந்த பக்கம் இந்த பக்கம் வராங்கன்றதை பார்த்துட்டு தான் நான் சொல்ல முடியும் என்று சொல்லி, ஏன்னா எனக்கு பிடித்தவர்கள் அந்த பக்கம் கொஞ்சம் பேர் இருக்காங்க, மொத்தமாக பேசிடக்கூடாது. அதனால் சொல்லிக்கொண்டு எனக்கு இப்படி வாய்ப்பு கொடுத்ததற்கு இந்த நிர்வாகத்திற்கு, இவங்க எல்லாருக்குமே, தலைவர், செயலாளர், பொருளாளர் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.